கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாள் கர்த்தரிடம் எப்படி விண்ணப்பம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றுக் கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்கானாவின் 2 மனைவிகள் பெனினாள், அன்னாள். எல்கானா பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்த பொழுதிலும் பிள்ளை இல்லாத அன்னாளை அதிகமாக சிநேகித்தான். கர்த்தரோ அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார். யாக்கோபும் லேயாளை விட ராகேலை அதிகமாக நேசித்ததினால் கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். மனுஷர் தயவு இருக்கும் பொழுது கர்த்தருடைய தயவு இருக்காது. நம் கர்த்தர் திக்கற்றவர்களுக்கு தயை பாராட்டுகிறவர். அல்லேலுயா. கர்த்தரே அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தபடியால் பெனினாள் அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், அவளை மனமடிவாக்குவாள். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுந்து ஒரு ஆண் பிள்ளைக்காக கர்த்தருக்கென்று வேண்டிக் கொண்டாள். அவள் பொருத்தனை பண்ணி, நீர் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் உமக்கென்று அந்த பிள்ளையை கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். கர்த்தருக்கென்று கேட்டபடியால் கர்த்தர் அவளையும் அந்த தேசத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆமென். குறைப்பட்ட நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்கள், தடைகள், திருமண காரியங்கள், வியாதி, வேதனைகள் எல்லாம் உலகத்திற்கு வேணுமென்றால் அது குறையாக காணப்படலாம். ஆனால் தேவன் அதனுள் ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணமாய் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சாட்சிகள் நீங்கள் மிகவும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். தேவன் பெரிதான ஆசீர்வாதத்திற்கு உங்களை தெரிந்து கொண்டார் என்று அவரில் களி கூறுங்கள். ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்நாளின் காலம் வசனம் கிடைக்கக்கூடாத கொடிய பஞ்சகாலமாய் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, பலியும் காணிக்கையும் அருவருக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தேவன் அவருடைய திட்டத்தை அந்நாள் மூலம் நிறைவேற்றினார். கர்த்தருக்கென்று அவள் கேட்டாள். கர்த்தர் அவள் ஆசீர்வதித்து அவர் கேட்டதை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு இத்தனை சோதனையும் வேதனையும். அவருக்கு தெரியாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்காது. அந்நாளிடம் கற்றுக்கொண்டது, யார் நம்மை துக்கப்படுத்தினாலும் நம் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று முறையிடுவோம். ஒரு பிள்ளையை, ஒரு சாமுவேலை கர்த்தரிடம் கேட்ட அன்னாளுக்கு கர்த்தர் 7 பிள்ளைகளை கொடுத்தார். சம்பூரணமாய் கொடுக்கிறவர், வியாதியை விலக்குவார், அற்புதங்களை செய்வார். காத்திருப்போம், கவலைப்படாதிருங்கள். ஆவியானவரும் இன்னும் கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலுயா. delayed response is not a denial. ஆண்டவர் சித்தப்படி கேட்கும் பொழுது அந்த தேசமும் களி கூர்ந்தது, தேவனுடைய திட்டமும் நிறைவேறும். நம்மளுடைய வாஞ்சையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலுயா. கர்த்தருக்கென்று கேட்க நாம் அன்னாளிடம் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.